இந்த சம்பவம் போன வருஷம் நடந்துச்சு. என்ன காரணம்னு தெரியல. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலையில அந்த பொண்ணை அவளோட அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா. வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆவி அலைவான ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் கொஞ்சம் பயந்து போனாங்க. அவங்க பயந்தது போலவே அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பெண்ணோட வீட்டுக்கு அவள் ஆவியா தினமும் வருவதா சொல்லி அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு அந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்குள்ள வராம தடுத்து வச்சாங்க. அதுக்கடுத்து ஊருக்கு வெளியில அந்த பெண்ணோட ஆவி நடமாட்டம் இருப்பதாக அந்த பெண் போற வரவங்களை கூப்பிடுறது போல இருக்கிறதாகவும் ஊருக்குள்ள ஒரு பேச்சு கிளம்பி இருக்கு. இரவு நேரத்துல வயசு பசங்க வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்ப பயந்தாங்க. அந்த பெண் மருந்து குடிச்ச இடம் பக்கம் சைக்கிள்ல போனா சைக்கிளை இழுத்து பிடிக்கணும் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. உண்மையா ஊரே பயந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ஊருக்குள்ள வர விடாம தடுத்து மந்திரம் பூஜை எல்லாம் செஞ்சு தூரமா துரத்து விட்டுட்டாங்களாம். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, அமைதியா இருக்கு. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க ஆயுசு முடியும் வரை சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஆயுசு முடிஞ்சாதான் போவாங்களாம். உண்மையா பொய்யான்னு தெரியல. உங்களுக்கு தோன்றத